கிறிஸ்துவை ஆசீர்வதிப்பாராக. இந்த அருமையான பரிசுத்த ஓய்வு நாள் பண்டிகையை கொண்டாட கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். அழைக்கப்பட்டவர் அநேக, தெரிந்து கொள்ளப்பட்டவரோ எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து என்னதான் கிறிஸ்தவன்னு சொல்லி வாழ்ந்தாலும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தான் பரலோகராஜ்யம் போக முடியும். இந்த சங்கீதத்தை தியானிக்கும் பொழுது இந்த சங்கீதத்தில் சொல்லப்படுகிறது, தேவனே, 1வது வசனம், தேவனே நீர் என்னுடைய தேவன். கவனிங்க, நமக்கு எத்தனை பேருக்கு அவர் தேவனாக இருக்கிறார்னு உங்களுக்கு தான் தெரியும். கவனிக்கிறீங்களா? அதிகாலமே தேடணும். இந்த சங்கீதக்காரன் சொல்கிறார், என்னுடைய தேவன் உரிமை கொண்டாடுகிற அந்த சங்கீதக்காரன் அதிகாலமே தேடுகிறேன். என்னமா 8 மணிக்கு கூட நம்ம ஜனங்களால் தேட முடியல. ஆராதனை 8 மணி 10 மணி கூட தேட முடியல. ஆனால் இவர் என் தேவன் நீர், நான் அதிகாலமே என்ன செய்கிறேன்? அதிகாலையில் தேடணுங்க. அதிகாலையில் தேடுகிறவன் கண்டடைவான். இன்னைக்கு அநேகம் பேர் இயேசுவை கண்டடைய முடியாதபடி இருக்கிறதுக்கு காரணம் அதிகாலையில் தேடுகிறது குறைவாக இருக்கிறது. எனவே கர்த்தர் நாம மகிமைக்காக உங்கள் தேவன் என்னுடைய தேவனாக இருந்தால் நீங்களும் நானும் அதிகாலையிலே கர்த்தரை தேடணும். எப்பயாவது எழுந்திருச்சு எப்பயாவது ஒரு பிதாசுதானா போட்டுட்டு இந்த அப்படி ஓடுற மாதிரிலாம் இருக்கக்கூடாது. பிரித்து எடுக்கப்பட்ட ஆவிக்குரியவர்கள் அதிகாலையில் கர்த்தர் சமூகத்தில் காத்திருக்கணும். அந்த நாளை ஒப்பு கொடுத்து செபிக்கிறவர்களாக இருக்கணும். ஒரு நாளை கர்த்தர் தந்ததினால் அவரை ஸ்தோத்தரிக்கணும். ஒரு நாளை தந்ததினால் அவருக்கு நன்றி செலுத்தணும். அதிகாலையிலே கர்த்தரை தேடும்படியா, அவரை துதிக்கும்படியாய், ஆராதிக்கும்படியாய், அவருடைய வேதத்தை தியானிக்கும்படியாய், கர்த்தருடைய மகிமைக்காக அந்த நாளிலே கர்த்தாவே நீர் எங்களை இப்படியாக நடத்தும் என்று விண்ணப்பம் வைக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அதான் சங்கீதக்காரன் செய்திருக்கிறார். அதான் எழுதப்பட்டு இருக்கிறது. அதிகாலையில் தேடுகிறவன் கண்டடைகிறான். அதிகாலையில் உம்மை தேடுகிறேன், வறண்டதும் ரொம்ப எப்படி இருக்கிறேன்? ரொம்ப வறண்டு போய் கிடக்கிறேன். ஒரு சில குடும்பம்லாம் வறண்டு போய் கிடக்குது. ஆத்மா தொய்ந்து போய் ஒரு பிரயோஜனத்துக்கு இல்லாமல் கிடக்குறாங்க. இவர் அப்படித்தான் ஆத்மா தொய்ந்து போய் அப்படியே ஒரு மாதிரி வறட்சியாக இருக்கிற வேலையில் தான் நான் உண்மை தேடுவேன்னு சொல்கிறேன். உங்கள் பிரச்சனைகள் நேரத்தில், வறட்சியான காலங்களில், குறைவான காலங்களில் அவரை தான் தேடணும். அதிகாலையில் தேடணும். ஏதோ தேடுகிறதெல்லாம் இல்லை. கர்த்தரை தேடும் பொழுது கட்டாயம் என்ன செய்யணும்?